ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு மிச்சமான இட்லியை வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு இட்லி உப்புமா தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 இட்லி தான் எடுத்திருக்கேன். இந்த இட்லிக்கு தேவையான வெங்காயம், ஆஃப் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இது பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த சீசனுக்கு கிடைக்கும். இது இல்லாட்டி நீங்கள் வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். அது கூடவே அந்த உளுத்தம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். அதில் இந்த வெங்காயம் ரொம்ப பொரியணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இந்த பட்டாணி போட்டுக்கலாம். கூடவே இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பு போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டாலே அது சாஃப்டாகிடும். நல்லாவே அது எப்படி நம்ம வேர்க்கடலை வறுக்கிறோம் அதே மாதிரி தான். அப்புறம் அது கூட உதுத்து வச்சு இட்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லிக்கு தேவையான சால்ட்டை போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சூப்பராக வாசனையாக ஒரு இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வீட்டில் நைட்டு டிஃபன் தான் பண்ணுவாங்க. அப்போ மிச்சமான இட்லியை வச்சு காலையில் கொடுக்க முடியாது. அதுவும் காலையிலையும் அதே இட்லியான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி உப்புமா பண்ணி கொடுத்து பாருங்கள். இது கூட கொஞ்சம் மிக்சர் வச்சா சூப்பராக இருக்கும்.